போஸ் வெங்கட் அண்ணன் வந்து அவர் பேர் சொல்ல மாட்டேன்ட்டாரு அண்ணன் ஏங்குறாப்புல. அதனால தலைவர் தளபதி அவர்களே, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக 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 என்று சொல்லுங்கள். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி 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 என்று சொல்லுங்கள். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும். ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியை கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்ல கேட்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார். தினம் உங்களோட இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க.